வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலசர் ரவுண்டனாக்கு ரொம்ப பக்கத்தில் ஜிகே ஹைபர் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டில் 4.5 சென்டில் 2800 சதுரடியில் 4 பெட்ரூம் ஆல் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு லக்ஸரி ஹவுஸ், சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. நார்த் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு, 24 அடி தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு. சூப்பரான லேஅவுட்டில் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு. டிடிசிபி பொருள் லேஅவுட்டு, லோன் உடனே பண்ணிக்கலாம். ஒரு டியூப்லெக்ஸ் டைப் வீடு இது, உள்ளோடி படி போட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடையும், செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், தேர்ட் ஃப்ளோரில் 1 பெட்ரூம், மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. சூப்பராக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது வீடு. லக்ஸரி ஹவுஸ் தென்காசி குத்துக்கல் வலசர் ரவுண்டனாக்கு அப்படியே பேக் சைடில் ஜிகே ஹைபர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. புது வீடு. வீட்டுக்கு மேல் பக்கமாக கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தெரு பார்த்தீங்கன்னா 33 அடி தெரு, அதுக்கப்புறமா 24 அடி தெரு. இந்த தெரு முடிகிற இடம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஸ்பேஸை பாதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு மேல் பக்கமாக கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 2 கார் விடலாம், வெளியிலே ஒரு கார் விட்டுக்கலாம். அது முதல்ல லைட்டாக கிராஸ் இருந்தது, அதை தட்டி மேல் பக்கமாக ஒரு 1/2 சென்ட் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் கிராஸ் இல்லாமல் நல்ல சமுக்கமாக சதுர ஷேப்பில் இருக்கும் வீடு. தேவைன்னா கூட மேல் பக்கமாக நீங்கள் 1 சென்டோ 2 சென்டோ 3 சென்டோ எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் வாங்கி ஒரு கார்டன் மாதிரி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக 11க்கு 16 அளவில் ஒரு சிட் அவுட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே ஒரு சம்பு வந்துடும். வீட்டோட ஃப்ரண்ட் வால் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமே வராது. வீட்டோட மெயின் டோர் கம்ப்ளீட்டாக தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர், ஜன்னல், நிலம் எல்லாமே. வீட்டோட ஹால் பெரிய ஹால், பிரம்மாண்டமான ஹால், 17க்கு 21 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவுக்கு ஹைட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. டியூப்லெஸ் டைப் வீடு, அதாவது உள்ளோடி படி போட்டு மாடிப்படி ஏறுற மாதிரி இருக்கும். மாடல் ஹவுஸ், ஃப்ளோரிங் கிரானைட் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்க வீடு. வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு பெரிய ஷோகேஸ் ஒன்று வந்துடுது, பூஜை ரூம் வந்துடுது, மேல் மாடிக்கு போகிற படி வந்துடுது. நல்ல ஹால், பெரிய ஹால். ஹால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது வீடு. மேலே பார்த்தீங்கன்னா சைடில் சுற்றி கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் பைப் வச்சு நல்லா டிசைனாக பண்ணியிருக்கிறாங்க. நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அந்தளவுக்கு நல்ல கிராண்டாக இருக்குது வீடு. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துடும். 11க்கு 17 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், அதாவது கம்ப்ளீட்டாக கபோர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு வேலையே கிடையாது, வந்து அப்படியே குடியேறிக்கலாம். மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய பட்ஜெட்டில் வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான வீடு. கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது வீடு. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இண்டியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்ல மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. கலரிங் பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு டைனிங் ஏரியா. வீட்டோட கிச்சன் மாடல் கிச்சன் 11க்கு 17, அதாவது டைனிங் ஏரியா வந்துடும், கிச்சனும் வந்துடும். வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதனால் வெளிச்சம் நல்லாயிருக்கும் வீட்டில். இது டைனிங் ஏரியா யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவங்க டைனிங் ஏரியாவை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்த்து, அதாவது சும்மா பண்ணலாம், நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே. சுற்றி காம்பவுண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம். மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதுதான் ஜிகே ஹைபர் மார்க்கெட்டுக்கு, இதுக்கு அப்படியே பின்னாடியே இருக்குது. மேல் பக்கம் இடம் கொடுக்குறாங்க, அதனால் தேவைன்னா கூட நீங்கள் 5 சென்டோ 10 சென்டோ சேர்த்து வாங்கிக்கலாம்.
வீட்டை ஒட்டி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 4.5 சென்ட் மொத்தம். தென்காசி குற்றாலம் சைடு. நீங்கள் பெரிய லெவலில் பெரிய பட்ஜெட்டில் வீடு பார்த்தீங்கன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய வீடுகள் இருக்குது. பொதுவாகவே நம்ம பெரிய வீடுகள் நிறைய போடுறோம், செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஸ்டேர்கேஸ், அதை படிக்கு கீழே ஒரு பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது பார்க்க. கட்டிலே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எஸ்எஸ் பைப்போட கிளாஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்க்க இன்னும் அழகாக காட்டுது வீட்டை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 பெட்ரூம், ஒரு பால்கனி. நிறைய ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. காற்றோட்டத்துக்கு ப்ராப்ளமே வராது, வெளிச்சத்துக்கும் குறைய இருக்காது. ஃபால் சீலிங் ஒர்க் தான் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. நேரில் பார்த்தீங்கன்னா வீட்டை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அதில் கிராண்டாக வேலை பார்த்துருக்குறாங்க. வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் 11க்கு 17. அதே மாதிரி கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வாங்கி அப்படியே குடியேறிக்கலாம். எல்லாமே அட்டாச் பாத்ரூம் தான். இதுவும் அதே மாதிரி வெஸ்டர்ன் டைப்லேயே பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட பால்கனி நல்ல பெரிய பால்கனி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஈவினிங் டயத்தில் அப்படியே உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். வடக்கு பார்த்த வீடு, நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு வீடு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த லேஅவுட்டில் விவிஐபி நகர் லேஅவுட் இது. இதே ஏரியாவில் நம்மகிட்ட ஃப்ளாட்டுகளும் அவைலபிள் இருக்குது. இந்த விவிஐபி நகர் மட்டும் கொஞ்சம் விவிஐபி நகர் மாதிரியே ரேட்டும் கொஞ்சம் அதிகம். நல்ல ஸ்டாண்டர்டான மெயின் ஏரியாவில் நல்ல ஃப்ளாட்டுகள் எல்லாமே. வீட்டோட 3வது பெட்ரூம் 11க்கு 16 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூம் இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர் கேஸு. இதிலேயே வாஷிங் மிஷினுக்கு பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்க இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. மேல்மாடி. தேவைன்னா இதுலேயும் இன்னும் 2 ரூம் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டோட 4வது பெட்ரூம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது 11க்கு 11 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம். இல்லை ஜிம்மாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் ஏரியாவில் ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடு. ஜிகே ஹைபர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. இதே ஏரியாவில் விவிஐபி நகரில் நம்மகிட்ட 2 ஃப்ளாட்டுகளும் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெகோசியபிள் தான். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.